ஹலோ ஹாய் மக்கள், இன்றைக்கி நம்ம ராகியில் எப்படி களி செய்ய போகிறோம்னு பாருங்கள். குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறது. கிண்டினதுக்கப்புறம் உப்பு அளவாக போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கட்டை இல்லாமல் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி கொஞ்சம் இடையில ஊற்றி, சுடு தண்ணி தான் ஊற்றி அதே மாதிரி மறுபடியும் ஒன்று கிளறி விட்டுக்கலாம். இதேமாதிரி அடுப்பில் வச்சு தான் கிளறணும். அதுக்கப்புறம் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி தான் அதே மாதிரி மீதியுள்ள சுடு தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். களி ரெடி ஆயிடுச்சு. இனி பாலக்கீரையும் பருப்பும் போட்டு கடைஞ்சி களிக்கு செய்ய போகிறேன். இந்த களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இனி அதை நமக்கு ஒரு பவுலில் இது ரெடி பண்ணி, கையில் சூடாக இருக்கும் அதனால் ஒரு பவுலில் இது பண்ணி அப்படி கீரையும் பருப்பும் கடைஞ்சது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், கீரையும் பருப்பும் கடைஞ்சது எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது. சூட்டோட களியும் சூடாக இருக்குது, கீரையும் சூடாக இருக்குது. காலையில் இன்றைக்கி நான் டிஃபன் பண்ணது இதான். களி சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.